ஸ்ட்ரிங் செட்டிங்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது, ஏதாவது தப்பா ஒர்க் ஆகுதா, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, ஏதாவது நம்ம ரீட் பண்றோம் யூசர் இன்புட் ரீட் பண்றோம்னா அது ஏதாவது தப்பாக வாய்ப்பு இருக்கா, எந்த மாதிரி கொடுத்தா தப்பாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பத்திலாம் இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஜாவாவில் வந்து 2 டேட்டா டைப்ஸ் இருக்கு. அதாவது 2 விதமா நம்ம வந்து கன்வர்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். கன்வர்ஷன்னா இப்போ ஒரு டேட்டா டைப் இப்போ இன்டீஜர் இருந்து ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டீஜரோ 2 விதமும் பண்ண முடியும். ஒன்று என்னன்னா, ஒன்று பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல வந்து பண்ண முடியும், இன்னொன்று வந்து ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரேப்பர் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை வந்து ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணும். ஸோ நம்ம ஊப்ஸ்ல லேட்டரா தான் படிப்போம். ஸோ அது தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இது நல்லா புரியும். ஆனால் இப்போவே வந்து ஊப்ஸ் நடத்த முடியாது. ஓகேங்களா? ஸோ ரேப்பர் கிளாஸ்னா ஆப்ஜெக்ட் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸா இருக்கும். அது மூலியமா நம்ம ஈஸியா வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஒரு டேட்டா டைப்ல டேட்டா டைப் கன்வர்ஷன் பண்றோம்னா இது வந்து அவ்வளோ வந்து எஃபிஷியண்டா இருக்காது. ஆனா ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி பெனிஃபிட்டா பண்ண முடியும். ரேப்பர் கிளாஸ்ல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ ரேப்பர் கிளாஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ங்கிறது பிரிமிட்டிவ் டேட்டா டைப், அதே வந்து இன்டீஜர் அப்படிங்கிறது ரேப்பர் கிளாஸ். ஸோ இதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்களா, இது இன்டீஜர்ங்கிறது ஒரு கிளாஸ். ஸோ நீங்க ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரேப்பர் கிளாஸ். ஸோ இப்போ இன்டீஜர் நீங்க இந்த மாதிரி இன்டீஜர்னு கொடுத்தும் யூசர்ட் வந்து இன்புட் வாங்க முடியும். யூசர்ட் வந்து இப்படி இன்புட் வாங்க முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி தான். இப்போ லாங்னா இப்படி கொடுப்போம். ஓகேங்களா? இது வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அதே லாங் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரேப்பர் கிளாஸ். ஸோ இதுதான் ரேப்பர் கிளாஸுக்கும் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஃபோட்டோன்னு இப்படி கொடுத்தா அது வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அதே ஃப்ளோட்னு கேபிட்டல் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரேப்பர் கிளாஸ். இதே மாதிரி எல்லா டேட்டா டைப்புக்கும் இதே மாதிரி. ஆனால் ஸ்ட்ரிங்குக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு டவுட் வரணும். ஏன்னா ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. ஸோ அதனால அதுக்கு ரேப்பர் கிளாஸ்லாம் கிடையாது. மியூட்டபிள் அன்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். ஸோ இது ஃப்ளோட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் இருக்கா. ஸோ டபுளுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி கொடுப்போம். நெக்ஸ்ட் டபுள். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டபுள் சொல்லி கொடுப்போம். இது இந்த மாதிரி கேபிட்டல் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரேப்பர் கிளாஸ். ஸ்மால் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப். கேரக்டருக்கு அதே மாதிரி தான். கேரக்டர்னா கேரக்டர் ஃபுல்லா டைப் அடிக்கணும். இது வந்து ரேப்பர் கிளாஸ். டாட் நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொடுப்பது வந்து ரேப்பர் கிளாஸ். அதே வந்து இந்த மாதிரி கேர்ன்ஸ் இப்படி கொடுக்கறது வந்து நார்மல் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ இதை தான் நான் சொன்னேன் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். கேபிட்டல் எல்னு போட்டு ஒரு ஸ்மால் எல். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ரேப்பர் கிளாஸ் இது பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அது வந்து இப்போ நம்ம அரே லிஸ்ட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா, ஸோ லாங் இந்த லாங் வச்சு யூசர் வந்து இன்புட் வாங்குவாங்க. ஆனா இந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ற மெத்தட் வந்து இந்த லாங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது என்ன சொல்றது, இப்படி மெத்தட் இப்படி நமக்கு ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தடுக்குள்ள வந்து நமக்கு இப்படி ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இந்த மாதிரி லாங் டைப். அதாவது பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இது கிளாஸ். ஸோ கிளாஸு கொண்டு போய் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா
ஸோ ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இதை தான் நாங்கள் சொன்னேன். ஸோ இந்த எரர் வரும், டேட்டா ஒரே சேம் டேட்டா டைப்பாக இருக்கும், பட் ஆனால் எரர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நான் இதை சொன்னேன். ஸோ ஒரு பொண்ணு ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைப் கேஸ்டிங் ஆகும். இப்போ நீங்கள் வந்து யூசர் இப்போ நீங்கள் நான் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை விட்டுருங்க, இது வந்து ஒர்க் ஆகாது, இது ஏன் நான் போட சொல்கிறேன். ஸோ இப்போ நான் யூசர்ட்டு வந்து இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா, யூசர்ட்டு இன்புட் வாங்குறோம் அப்படின்னா 1 4 இந்த மாதிரி நம்ம அப்படியே கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லா இன்புட்டும் வாங்குவோம், எல்லா டேட்டாவும் வாங்குவோம். என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இந்த கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரேப்பர் கிளாஸ், இன்டீஜர், லாங், கேபிட்டல் எல் ஆரம்பிக்கிற லாங், கேபிட்டல் எஃப் ஆரம்பிக்கிற ஃப்ளோட், கேபிட்டல் டில டபுள், இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இன்ட்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது. நான் காட்டிடுறேன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட், நான் யூசர்ட்ட வாங்க இன்புட் இன்ட் இன்டிஜர் டைப்ல வாங்கிட்டு நான் டபுள் டைப்ல ஸ்டோர் பண்றேன் ஜிங்கிற வேரியபிள்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க, எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் இன்ட் cannot be converted to டபுள்னு வருது. ரைட்டுங்களா? பட் ஆனா இது அப்படியே திரும்ப நார்மலா மாத்திடலாம். இப்ப பாருங்க, நான் மேல பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல போய் இப்போ அப்படி மாத்துறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ட் அல்லது நெக்ஸ்ட் லாங் எந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸ்டிங்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டிங்கு மட்டும் கொடுக்காம இதெல்லாம் கொடுக்கலாம். ஸ்டிங் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. ஸோ இப்போ பாருங்க, எரர் வரல, ரன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து இன்புட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதை அப்போ என்ன பண்ணணும்னா டபுள் ஃபார்மேட்ல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வேல்யூவை. அது எப்போ நான் டபுள் ஃபார்மேட்னு சொல்றீங்க அப்படின்னா, நான் பிரிண்ட் கூட பண்ணி காட்டுறேன். ஆனா இந்த ஓகே எஃப் வந்து டபுள் ஃபார்மேட்ல வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோ. அந்த எஃப் மட்டும் பிரிண்ட் பண்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஃப் மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன் இப்போ. ஓகேங்களா? ஸோ ஒன்று ரெண்டு, நான் சும்மா வரிசையாவே கொடுக்குறேன். கேரக்டரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அப்படியே வரிசையா நம்பர்ஸ்லேயே கொடுக்குறேன் சும்மா. பாருங்க 7.0 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இன்டீஜர் இன்புட்டா கொடுப்போம், அது வந்து டபுளா எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல நம்ம ஆனா நீங்க போய் இங்க நெக்ஸ்ட் இன்ட்டுக்கு போயிட்டு லாங்க கொடுக்க கூடாது. பிரிமிட்டிவ் டேட்டா டைப் தானே, சரி நம்ம இன்டீஜர்ல போய் லாங் கொடுக்கலாம்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்டீஜரோட லாங் வந்து சைஸ் அதிகம். ஸோ சைஸ் அதிகமா இருக்க வேலையை போய் இன்டீஜர்ல போய் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அது எரர் த்ரோ பண்ணும். சைஸ் கம்மியா இருக்கிறது வேணா கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, எரர் த்ரோ பண்ணிடுச்சு பாத்தீங்களா, பாசிபிள் ஆசி கன்வர்ஷன் ஃப்ரம் லாங் டு இன்வெர்ட் இன்ட்டு. ஸோ இது எரர் த்ரோ பண்ணும். பட் ஆனால் சைஸ் கம்மியா இருக்கிறது இல்லை ஈக்குவலா இருக்கிறதெல்லாம் கொடுக்கலாம். ஃப்ளோட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ ஷுவரா நான் கான்ஃபிடண்டா இல்லை, கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளோட்டும் கொடுக்க முடியாது. அதாவது இப்போ நம்ம லாங்கில் இருந்து டபுளுக்கோ, லாங் வந்து ஃப்ளோட்டுக்கோ, இன்ட்ல இருந்து லாங் ஃப்ளோட்டுக்கோ, இன்ட்ல இருந்து டபுளுக்கோ வந்து இந்த மாதிரி டைப் கன்வர்ஷன் வந்து கொடுக்க முடியும். பட் ஆனால் அது பாயிண்டிங் நம்பர்ஸ் வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ ஆமா, ஸோ 1.97 இருக்குன்னா அதை வந்து இன்டீஜர் எப்படி எடுத்துக்கும், 1 எடுக்குமா 2 எடுக்குமா? ஸோ இன்டீஜர் வந்து அதை எடுத்துக்காது. அதே நம்ம இப்ப ஒரு இன்டீஜர் வந்து 1 கொடுக்கலாம், அதை நம்ம ஃப்ளோட்டிங் கன்வெர்ட் பண்றோம்னா 1.0 எடுத்துக்கும். டபுளும் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான், ஸோ அது ரெண்டுமே எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஆனால் ஸ்ட்ரிங்கே அது மாதிரி எடுத்துக்காது. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதுதான் வந்து இந்த டைப் கேஸ்டிங் ஆகுறது, தானா டைப் கேஸ்டிங் ஆகுறது வந்து இப்படிதான். ஸோ அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி கேபிட்டல் டி இந்த ரேப்பர் கிளாஸ்ல போயிட்டுலாம் நீங்க அந்த மாதிரி கொடுக்க முடியாது. டைப் கேஸ்டிங் அந்த மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. இது ஒன்று சொல்ல நினைச்சேன். இன்னொன்று என்னன்னா, நீங்க ஸ்ட்ரிங்குக்கு வந்து இப்போ பாருங்க, நான் இந்த ஸ்ட்ரிங் இவ்வளோ நேரம் எனபிள் பண்ணல, இப்போ வந்து நான் எனபிள் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த லைன் அப்படிங்கிறத இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்றேன் பாருங்க. ஓகே, ஆல்ரெடி பிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு, எரர் த்ரோ பண்ணும், அதுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதை மட்டும் மாத்திடுறேன். நெக்ஸ்ட் ஃப்ளோட் இன்ட் வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோட் இதையும் மாத்திடுறேன்.
கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம வரிசை இன்புட் கொடுக்க முடியும் இப்போ. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க, ஒவ்வொரு இன்புட்டும் கொடுக்கும்போது அந்த கர்சர் வந்து அடுத்த லைனுக்கு போயிடுது. என்டர் கொடுக்கும்போது அடுத்த லைனுக்கு போயிடுது. இப்போ பாருங்க, என்டர் கொடுத்தோம்னா அடுத்த லைனுக்கு போயிடுச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சு 7.0ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எல்லா இன்புட்டையும் ரீட் பண்ணிருச்சு. இன்டிஜருக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்றேன், அதாவது இன்ட் லாங்கு ஃபோர்ட்டு, இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்றேன். இப்போ ரீட் பண்ணிருச்சு. பட் ஆனா இப்போ பாருங்க, நான் நெக்ஸ்ட் லைன்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ரன் ஆயிடும், எரர்ல எதுவும் கிடையாது. ஏன்னா அது நல்லா பாருங்க, 1 கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன், கர்சர் கீழே போயிடுச்சு. 2 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன், கர்சர் கீழே போயிடுச்சு. 3 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன், கர்சர் கீழே போயிடுச்சு. 4 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன், கர்சர் கீழே போயிடுச்சு. 5 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன், கர்சர் கீழே போயிடுச்சு. 6 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன், கர்சர் கீழே போயிடுச்சு. 7 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன், கர்சர் கீழே போயிடுச்சு. 8 அதே மாதிரி. ஸோ 9 அதே மாதிரி. 10 கொடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்க, 10 கொடுத்த உடனே இது அதுக்கு அடுத்து வந்து இன்புட்டை ரீடே பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம என்டர் கொடுத்தோன்னே அது அப்படியே டப்புன்னு போயிடுச்சு. ஏன்னா இங்க 10 கொடுத்தோன்னே இது அடுத்த பிளாங்க் லைனுக்கு இங்க வருதுங்களா, இங்க வந்த உடனே அந்த பிளாங்க் லைனை இன்புட்டா ரீட் பண்ணிட்டு போயிடுச்சு. அதாவது இந்த B1 அப்படிங்கிற இன்புட்டை ரீடே பண்ண கிடையாது. டப்புன்னு அது இந்த எஃப்ல என்ன வேலை நம்ம வாங்கியிருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்த உடனே இந்த இன்புட்டை ரீட் பண்ணிடுச்சு. இந்த லைன்ல கர்சர் இந்த 10 வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தோடனே இன்புட்டை ரீட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் லைன் சொல்லி கொடுக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து எந்த, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு சொல்றாருங்க, அப்பதான் புரியும். ஸோ இப்போ பாருங்க, நான் அந்த ஸ்ட்ரிங்கை கொண்டு போயிட்டு டாப்ல போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இன்புட் 11 இன்புட் வாங்கணும், என்கிட்ட வாங்க எத்தனை இன்புட் வாங்கணும்னு சொல்லி. 1 2 3 4 5 6 7 8 9 10. முன்ன 10 வந்தோடனே கீழே டப்புன்னு போயிடுச்சு. இப்போ பாருங்க 11 இன்புட் வாங்கிட்டு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ பாருங்க 8.0 சொல்லி பிரிண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் இன்புட் கொடுக்கும்போது இது கரெக்டா இன்புட் வாங்கிட்டு ஸோ அடுத்த லைனுக்கு போயிடும். பட் ஆனா அந்த ஸ்ட்ரிங்கோட பைட் சைஸ் கம்மியா இருக்க ஏதாவது டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து முன்னாடி கொடுத்தோம்னா அது அந்த மாதிரி நியூ லைனுக்கு போகாது. நியூ லைனுக்கு போகாம இந்த பிளாங்க் ஸ்பேஸை இன்புட்டா ரீட் பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ இங்க ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி இன்டிஜரியோ, இல்ல ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி லாங்கியோ, ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி ஃப்ளோட்டியோ, ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி டபிள்யூ, இல்ல ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி நான் பாருங்க நெக்ஸ்ட்னு கொடுத்தப்போ ஒர்க் ஆச்சு. அதனால நோட் பண்ணீங்களா, ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தப்போ ஒர்க் ஆச்சு. நான் ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி இப்படி நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் நெக்ஸ்ட் லைன் சொல்லி வாங்கினாலும் எனக்கு ஒர்க் ஆகாது. இப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் லைன் சொல்லி வாங்கினா மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி நம்ம இப்படி நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. இங்க பாருங்க. ஓகே, பி வந்து இல்லைன்னு சொல்லி கொடுத்து பி ஒன்று கொடுப்போம், கம்பைல் ஆயிடும். நீங்க அதனாலதான் இதை கண்டுபிடிங்கன்னு சொல்றேன். கம்பைல்லாம் கரெக்ட் ஆயிடும், எல்லாம் எரர்லாம் எதுவும் காட்டாது. நான் ஒன்று இன்புட் கொடுக்குறேன்னா அது வாட்டுக்கு போயிடும், அவ்வளவுதான். இந்த லைனை ரீடே பண்ணாம அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களால எரர் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, ஓகே இது இன்புட் தான் வாங்கிருச்சு, ஏன் வரலன்னு மண்டையெல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ ரீசன் என்னன்னா, கர்சர் இங்க வந்தோடனே இங்க இருக்கிற லைனை ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். என்டர் கொடுத்தோன்னே ஸோ நியூ லைனுக்கு போயிடும். இங்க இன்புட் ரீட் பண்ணுவேன், நியூ லைனுக்கு போயிடும், அந்த நியூ லைனை வந்து ரீட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஐஎன் டாட் இங்க ஒரு நம்ம பிளாங்கா எந்த இன்புட்டையும் எதுலையுமே ரீட் பண்ணாம சும்மா ஒரு ஐஎன் டாட் நெக்ஸ்ட் லைன் போட்டு விட்டோம் அப்படின்னா, இங்க வருது பாத்தீங்களா கர்சரு, இந்த இடத்துல நான் இன்புட்டை ரீட் பண்ணிட்டு போயிட்டு சொன்னேன் பாத்தீங்களா பிளாங்க் ஸ்பேஸ்ல, அது வந்து என்ன ஆகுனா இப்ப அதுக்கு அடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஒரு இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடியும். பாருங்க, ஏஎன் சொல்லி கொடுத்தேன், பாருங்க என்டர் கொடுத்தேன், கீழே போவோம். கீழே போயிட்டு பாருங்க பிபிங்கிறது ஸ்டோர் பண்ணிட்டு பிபிங்கிறது பிரிண்ட் பண்ணிடுச்சு.
ஸோ நீங்க ஞாபகம் வச்சுங்க, நெக்ஸ்ட் லைன் சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து வேற எந்த டேட்டா டைப்பா இருந்தாலும் யூஸ் கம்பைலா என்ன ஆகும், ஆனா இன்புட் வாங்காது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நான் தெளிவா சொல்ல நினைச்சேன். நான் தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்றது எப்படின்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். நீங்க நெக்ஸ்ட்னு கொடுத்தா ஒர்க் ஆகும், நெக்ஸ்ட் லைன் கொடுத்தா மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ வேற என்ன இதில் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓகே ரேப்பர் கிளாஸ் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ நான் இன்ட் எங்க யூஸ் பண்ணும், இன்டிஜர் டாட் பெர்சென்ட் எங்க யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ இன்ட் வந்து இன்ட் ஏன் நீங்க கொடுக்குறீங்களா, ஸோ நீங்க ஒரு கேரக்டரை இன்ட் ஒன்னு கொடுக்குறேன், ஓகேங்களா. அதாவது ஒண்ணுங்கிறது கேரக்டரு, அதை நான் வந்து இன்ட்டா கன்வெர்ட் பண்றேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த இன்ட் கன்வர்ஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். 49 வந்துருச்சு. அதாவது அந்த கேரக்டரோட வேல்யூ வந்து 49 இருக்கும், அது வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி போடும். அந்த ஒன்னு அப்படிங்கிறத அப்படியே ஒன்னுலாம் கன்வெர்ட் பண்ணாது, ஒன்னோடைய வேல்யூ இருக்கும், ஹேஷ் வேல்யூ சம்திங் என்ன சொல்லுவாங்க வந்து போச்சு, ஆஸ்கி வேல்யூ இருக்கும். உன்னோட ஆஸ்கி வேல்யூ, அந்த ஆஸ்கி வேல்யூ வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி தான் போடும். உன்னோட ஆஸ்கி வேல்யூ 49, ஸோ அந்த வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணி போடும் இன்டிஜரா. இப்போ நான் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன், ஓகேங்களா, 45ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, சரிங்களா, எரர் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 0.4 ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்க 0ன்னு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரிங்கா மட்டும் இந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல இருந்து இந்த டேட்டா டைப் பெரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்து இந்த இன்ட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்றது முடியாது. அப்ப நம்ம ரேப்பர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரேப்பர் கிளாஸ்ங்கிறது இன்டிஜர் டாட் பேர்ஸ்இன்ட், பேர்ஸ்இன்ட்ங்கிறது மெத்தடு, இன்டிஜர்ங்கிறது கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் டாட் பேர்ஸ்இன்ட் மெத்தடை கால் பண்றோம். கால் பண்ணி இப்போ ஒரு இன்டிஜர்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இதான் இன்டிஜர். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்றோம். இப்போ பாருங்க இது ஒர்க் ஆகும். ஸோ பாருங்க 45 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்பஸுக்கு தான் இன்டிஜர் டாட் பேர்சென்ட் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு அதே மாதிரி தான். ஃப்ளோட்டு இருக்குன்னா இது டேரக்டாவே இன்டிஜர் நீங்க கொடுத்தீங்கன்னா டேரக்டாவே ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிடும். உங்களுக்கு முன்னே சொன்னேன், அது டேரக்டா ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ளோட் எல்லாம் முன்னே டைப் பண்ண தேவையில்ல, அது டேரக்டா கன்வெர்ட் ஆயிடும். பட் ஆனா இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம இந்த இடத்துல போயிட்டு 4.0 அப்படின்னு சம்திங் ஏதோ ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம்னா, ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு ஃப்ளோட்னு கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எரர் வரும். ஸோ float dot pairs float ன்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க 4.0ங்கிறது கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம இன்டிஜர் டாட் பெர்சென்ட், அது இன்டிஜர் டாட் பெர்சென்ட் வந்து எல்லா டேட்டா டைப்ல வந்து இது கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த ரேப்பர் கிளாஸ் அது வந்து ஈஸி டு ஒர்க் வித் எனி டேட்டா டைப்ஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இன்டிஜர் டாட் ரொட்டேட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு இன்டிஜரை பைனரியை கன்வெர்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அந்த டிஜிட்டை வந்து நம்ம எவ்வளோக்கு ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி 45 ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை நான் 2 டிஜிட் ரொட்டேட் பண்ணுறேன்னா ஸோ இப்படி யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இன்டிஜர் அந்த ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி, ஃப்ளோட் அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க எனக்கு 4 அவுட்புட் கிடைச்சிருக்கு.
நான் ஒண்ணுங்கிற ஒரு நம்பரை அந்த பைனரியா நம்ம கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? 0 0 1 வரும். ஸோ இது அப்படியே ரைட் சைடு ரெண்டு இதுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 1 0 0 வரும். அடுத்த டைம் ஷிஃப்ட் ஆகும்போது 0 1 0 0 வரும். ஸோ இதோட ஈக்குவலன்ட் வந்து 4. அந்த வேல்யூ தான் இப்போ நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது மாதிரி ரொட்டேட் லெஃப்ட், ரொட்டேட் ரைட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுதான், அதனாலதான் ரேப்பர் கிளாஸ் அதிகம் யூஸ் பண்ணுவோம். இன்டிஜர் டாட் பேர்சென்ட் அது யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம வந்து இதே மாதிரி ஃப்ளோட் டாட் பேர்ஸ் ஃப்ளோட்டு, ஃப்ளோட் டாட் வேல்யூ ஆஃப், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். லாங் டாட் பேர்ஸ் லாங்கு, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து கன்வெர்ட் பண்றதுக்காக. ஸோ இதை வந்து எந்த ஒரு நம்பரையும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப்னு கொடுக்கணும். ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எதா இருந்தாலும் சரி, ஏவா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப்னு கொடுத்தா போதும். அது வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். டூ ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது இன்டிஜர் டு ஸ்ட்ரிங், ஃப்ளோட் டு ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு சில இடத்துல அதுவும் எரர் வரும். இந்த மாதிரி அது சம்திங் தெளிவா இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை, நான் தெரிஞ்சவன அப்புறமேட்டு போடுறேன். பட் ஆனால் அதுவும் அது மாதிரி எரர் வரும். இன்டிஜர் டு ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி இப்படி இருக்கும். ஸோ இதுவும் வந்து எரர் வரும் நிறைய இடத்துல. ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸ்ல வந்து சின்ன சின்ன விஷயம் இருக்கிறது. இன்புட் ரீட் பண்ணும்போது எரர் நமக்கு தெரியாம வர்றது, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கிறது, ஏன் நம்ம இந்த மாதிரி டைப் கேஸ் இப்படி யூஸ் பண்றோம், எப்படி அது தானா கன்வெர்ட் ஆகுது, கன்வெர்ட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணணும், என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதுதான். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் டேட்டா டைப்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நல்லா இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு. இப்படிதான் கன்வர்ஷன் பண்ணுவாங்க. பெஸ்ட், அதாவது எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சாலும் நான் அதுல எது பெஸ்ட், எது வந்து யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் எது அப்ளிகபிள், அந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு படிச்சு வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நம்ம சொன்ன மாதிரி இன்டிஜர் டு ஸ்ட்ரிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்க இன்ட்ல வந்து ஒரு நம்பர் வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். 0 1 0ன்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு போவோம். இது பாருங்க 8ன்னு சொல்லி வருது. 8 அப்படின்னா இது வந்து எக்ஸால எடுத்துக்கும். இப்போ நான் 0x10 சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன, இப்போ எந்த மாதிரி எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். எக்ஸாவா ஆக்டலா? ஸோ நம்ம வந்து இப்போ 0x இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அது இன்டிஜர்ல போய் இப்போ இது எப்படி எடுத்துக்கோன்னா இது வந்து ஒரு எக்ஸா வேல்யூ எடுத்துக்கும், எக்ஸா டெசிமல் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ 0 × 10 எக்ஸாவோட ஈக்குவலன்ட் இருக்கும் பார்த்தீங்களா இன்டிஜர்ல, ஹோல் நம்பர்ஸ்ல. ஸோ அந்த நம்பர் கொண்டு போய் இந்த ஏங்கிற வேல்யூல போய் ஸ்டோர் பண்ணிக்கும். யூஸ் பண்ணல வர்றது. ஸோ இந்த மாதிரி போய் ஸ்டோர் பண்ணிக்கும் பாருங்க. ஸோ 0 × 10 எக்ஸா ஈக்குவலன்ட் வந்து 16. ஸோ அதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கும். அதே நான் முன்னாடி வெறும் 0 இனிஷியலைஸ் பண்ணி போடுறேன் அப்படின்னா இது ஒரு ஆக்டல் நம்பரா எடுத்துக்கும். ஆக்டலா எடுக்கணும். 0 10 ஆக்டல் வந்து 8. ஸோ அதை கொண்டு வந்து இன்டிஜரா போய் ஸ்டோர் பண்ணிக்கும். அதோட ஈக்குவலன்ட் என்ன இன்டிஜர்லயோ அதை ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து 0 பின்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போ கொடுக்குறோம்னு வச்சுங்க, இதை வந்து பைனரி வேல்யூவா எடுத்துக்கும். பைனரி வேல்யூவா எடுத்துட்டு இதோட ஈக்குவலன்ட் என்னவோ அதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கும். பாருங்க 8, இதோட ஈக்குவலன்ட் வந்து 8. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நான் இன்னொன்னு சொல்றேன். ஒவ்வொரு டேட்டா டைப் இந்த எக்ஸா டெசிமல்ல இருந்து எக்ஸா கன்வெர்ட் பண்றது,
அந்த மாதிரி எல்லா டேட்டா டைப் கன்வர்ஷனும் இதை நான் வந்து ஒரே கோட்ல வந்து தெளிவாக சொல்கிறேன். நான் ஒவ்வொன்றா உட்காந்து டைப் அடிச்சிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரே கோட்ல வந்து எல்லாத்தையும் தெளிவாக சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் ஆல்ரெடி கோட் போட்டு வச்சுருக்கேன், அதை நான் அப்படியே பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஃபஸ்ட் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து அதாவது ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக வாங்கிப்பேன். அந்த நம்பரை வந்து அதுக்கப்புறமேட்டு அந்த நம்பரோட நேம் வந்து வாங்கிப்பேன். அது வந்து டெசிமல் ஃபார்மேட்டா, இன்டீஜரா, ஆக்டலா, பைனரியா, எக்ஸாடெசிமலா அப்படின்ற ஃபார்மேட்ல வாங்கிப்பேன். அதாவது இந்த டெசிமல், ஆக்டல், பைனரி, எக்ஸாடெசிமல் வந்து நம்ம வந்து டேட்டா டைப் யூஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிரிண்டட் டேட்டா டைப்ல அது கிடையாது. நான் இந்த மாதிரி டேட்டா டைப் கன்வர்ஷனுக்கு வந்து நம்ம கோடிங்கே இந்த வேற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் கன்வர்ஷனுக்கு வந்து ஸோ நான் என்னென்ன பண்ணுன்னு சொல்லி சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து அந்த இன்டிஜர் ஃப்ளோட்டை தவிர நம்ம கற்றுக்க வேண்டிய கன்வர்ஷன் வந்து இதுதான், இந்த டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ் தான். ஸோ நான் யூசர் டைம் இன்புட் வாங்கிட்டு அதை டெசிமலா, ஆக்டலா, பைனரியா, எக்ஸாடெசிமல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா எந்த ஃபார்மேட்ல இந்த ஃபார்மேட் நீட் டு பி கன்வெர்டட் கிவன் சேம் as அதே ஃபார்மேட். ஸோ எந்த ஃபார்மேட் கன்வெர்ட் ஆகணுமோ அதையும் வாங்கிட்டு நான் இந்த ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஒரு நம்பர் வந்து இன்டீஜர்ல இருந்து ஆக்டலா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து இன்டீஜருக்குள்ள கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து என்னங்கிறது ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஸோ அதனால அதை வந்து இன்டீஜர் டாட் பர்சன்ட் போட்டு அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மேலே சொல்றேன் பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங்கா நான் இன்புட் வாங்குறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கா இன்புட் வாங்குறத நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த இன்டீஜர் டு ஆக்டல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது, ஏன்னா இன்டீஜர் டு ஆக்டல் ஸ்ட்ரிங்னா நான் ஒரு இன்டீஜரை தான் ஆக்டல் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றேன். அப்போ இந்த எண்ணுங்கிற இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எண்ணுங்கிற இன்டீஜரா நீங்க அப்படியே டேட்டா விட்டுருங்க, அது இன்டீஜர் பர்சன்ட் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்டீஜர் டு ஆக்டல் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து என்ன பண்ணிடுறேன்னா இது ஸ்ட்ரிங் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணும். பட் ஆனால் அது ஒரு ஆக்டல் நம்பரா கன்வெர்ட் பண்ணி அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இன்டிஜர் டு ஆக்டல், அதாவது டெசிமல் டு ஆக்டல். ஸோ அதே பார்த்தீங்கன்னா டெசிமல் டு பைனரிக்கு என்னன்னா இன்டிஜர் டு பைனரி ஸ்ட்ரிங், சேம் ஃபார்முலா தான். மேலே என்ன போட்டோமோ இங்க வந்து கீழே டு பைனரி ஸ்ட்ரிங். அதே மாதிரி இன்டிஜர் டு எக்ஸ்ட்ரா டெசிமல் ஸ்ட்ரிங்க்கு வந்து ஹெக்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி போடணும். ஹெச் வந்து கேபிட்டல், எஸ் வந்து கேபிட்டல், இது மட்டும் போட்டுக்கணும். இது மட்டும் நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் உள்ள கொடுக்குற ஃபார்மேட் வந்து இன்டிஜர்ல இருக்கணும். ஏன்னா இது இன்டிஜர் டு ஹெக்ஸ் ஸ்ட்ரிங், அப்படின்னா இன்டிஜர் ஃபார்மேட்ல தான் நம்ம கொடுக்கணும் கன்வெர்ட் பண்ற இன்புட்டை. ஸோ இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுது, இங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் இன்புட் வந்ததுனால அது இன்டிஜர் பர்சன்ட் போட்டு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து இதை வேணா நான் கமெண்ட்ல வேணா போடுறேன், பார்த்துக்கோங்க. நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஓ அப்படின்னா ஆக்டல். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்டல், ஓகே, ஆக்டல்ல இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்றோம் நினைக்கிறேன். ஆமா, ஆக்டல்ல இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஆக்டல்னா 8, ஓகேங்களா, 8 வரைக்கும் மேக்ஸிமம் ஆக்டல்னா. ஸோ அதனால ஒரு இன்டிஜர் பர்சன்ட் போட்டு n,18 போட்டோம். n ஸ்ட்ரிங், ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணணும் இன்டிஜர் டாட் பர்சன்ட். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இன்டிஜர் டாட் பர்சன்ட் போட்டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்படி n,18 போட்டோம், 8னா ஆக்டல்னு அர்த்தம். ஸோ அதனால n,18 போட்டோம்னா இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டெசிமலா கன்வெர்ட் பண்ணிடும். ஆக்டல்ல இருந்து ஒரு டெசிமலா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இன்டிஜர்ல ஸ்டோர் பண்ணிடும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஆக்டல்ல இருந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து ஆக்டல்ல இருந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். கோடிங்ல வந்து நம்ம வந்து அங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். 2 பவர் சம்திங் 8 10 பவர் பேஸ்ல எல்லாம் போட்டு போடுவோம். நம்ம அந்த சிக்னல்ஸ் அந்த மாதிரி அது ஃபார்முலா இருக்கும், மறந்து போச்சு அந்த சம்மு. ஸோ அந்த மாதிரி போடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்க இம்ப்ளிமெண்ட் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆக்டல் நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி இப்போ நான் சிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன்னா அந்த சிங்கிற வேரியபிள் இருந்து நான் பைனரி ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறேன். இது ஈஸி இல்ல, இன்டிஜர் டு பைனரி ஸ்ட்ரிங்னு போட்டுட்டோம். ஒரு ஆக்டல் வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்றது ஈஸி நமக்கு தெரியும். ஸோ அப்போ இன்டிஜர்ல இருந்து நம்ம பைனரி கன்வெர்ட் பண்ணி விட்டுறலாம், ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, இன்டிஜர் டு பைனரி ஸ்ட்ரிங் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு
இப்போ ஆக்டல் வந்து பைனரி கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம நடுவில் ஆக்டல் வந்து இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் பைனரி கன்வெர்ட் பண்றோம். ஸோ இது வந்து 2 டைப் கன்வர்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆக்டல் டு பைனரி இந்த மாதிரி விஷயத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆக்டல் டு ஹெக்ஸாக் அதே மாதிரி தான். நம்ம மேலே பார்த்தோம் இல்லை இன்டிஜர் டாட் டு பைனரி ஸ்ட்ரிங் டு ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டலா. ஸோ ஆக்டல் வந்து இங்கே ஆக்டல் வந்து நம்ம இன்னொரு ஃபார்மேட் கன்வெர்ட் பண்றோம். ஸோ அந்த இன்டிஜர் டு பைனரி இன்டிஜர் டு ஹெக்ஸா அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபார்மேட்ல இன்னொரு ஃபார்மேட் மாற்றது அந்த அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி இதை தான் மாற்றுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோமா. ஸோ அந்த ஆக்டல் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த இன்டிஜரை அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ண இன்டிஜரை வந்து எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா வேணா ஸ்ட்ரிங்கா வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்கா தேவையில்லை அப்படின்னா இதை நீங்க வந்து இது கூட ஒரு இன்டிஜர் டாட் பர்சன்டேஜ் இதுக்கு நேராக கூட நீங்க போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணா மட்டும் போயிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹெக்ஸால இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். 0 1 2 3 4 5 6 7 8 9 ABCDF இதை ஒரு ஸ்ட்ரிங்ல போய் ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாம் இப்போ N2 அப்பர் கேஸ், அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வந்து வாங்கியிருப்போம். ஓகேங்களா. யூசர் வந்து இன்புட்டா ஒரு ஸ்ட்ரிங் வந்து வாங்கியிருப்போம். அதை வந்து எல்லாத்தையும் வந்து அப்பர் கேஸா மாத்திக்கிறோம். ஒரு டெசிமல் வேல்யூ வந்து யூசர் வந்து இன்புட்டா வாங்கிருக்கோம்னா அதை எல்லாம் அப்பர் கேஸா மாத்திக்கிறோம். ஸோ அப்பர் கேஸா மாத்திட்டு ஏன்னா ஸ்ட்ரிங்கா தான் நம்ம யூசர் வந்து இன்புட் வாங்கிறோம். இப்போ ஸ்மால் ஏ கொடுத்துருந்தாங்கன்னா அப்பர் கேஸ் அப்பர் ஏவா மாத்திட்டா அது நமக்கு ஈஸியா போயிடும். ஓகேங்களா. இப்போ ஸ்மால் ஏக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி போட முடியும். ஏன்னா எக்ஸாம் வந்து 0 to ABCDF 0 to 9 அப்புறம் ABCDF மொத்தம் 16 இருக்கும். ஓகேங்களா. இதுல ஸ்மால் ஏ ஸ்மால் பிலாம் கொடுத்தா அதுல கொஞ்சம் வந்து தப்பா கவனிக்கூடாது. அதனால வந்து அது எல்லாத்தையும் அப்பர் கேஸ் மாத்திக்கிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் வந்து இந்த டெசிமல் எங்கடா ABCD கொடுப்பாங்கன்னு கேட்காதீங்க. சும்மா எந்த மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது அப்படிங்கிறது சும்மா அந்த இடத்துல அப்பர் கேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருக்கேன் நினைக்கிறேன். வேற ஒரு ஃபார்மேட்ல அந்த மாதிரி ஏபின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அப்பர் கேஸ் இது பண்றதுக்கு நான் அப்படியே சும்மா அப்படியே காப்பி பண்ணி போட்டிருப்பேன். அதனால இங்க டெசிமல் எல்லாம் ஏன்னு கொடுக்க மாட்டோம். இதுதான் நான் காப்பி பண்ணி போட்டதுனால அப்படின்னு இருக்கும். ஸோ இன்ட்டு வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்றோம்னா I equal to 0 இருந்து I less than இருக்கட்டும் n டாட் லென்த். இங்க நமக்கு ஒரு இன்புட் கொடுப்போம் இல்லைங்களா. யூசர் வந்து நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து வாங்குவோம், ஒரு நம்பர் வாங்குவோம். 1 2 3 4 வாங்குறோம்னு வச்சுக்கீங்களேன். அது என்ன போய் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன 4 1 2 3 4 லென்த்தோட லென்த் வந்து 4. ஓகேங்களா. ஸோ இப்போ கேர் சி n டாட் கேரட் ஐ, அதாவது என்னங்கிற ஸ்ட்ரிங்ல கேரட் ஐ. இப்போ ஐ வந்து ஐ ஃபர்ஸ்ட் வந்து 0. ஓகேங்களா. ஸோ என் ஸ்ட்ரிங் எண்ணில் 0th பொசிஷன்ல இருக்க வேல்யூ என்ன 1. ஓகேங்களா. ஸோ இந்த எண்ணை போய் ஒரு கேரக்டர் சியை போய் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்றோம்னா ஹெக்ஸுங்கிறது வந்து ஹெக்ஸாடெசிமல்ல கன்வெர்ட் பண்றது அப்படின்னு இன்பில்டா இருக்க இதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஹெக்ஸுங்கிறது இங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரிங். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரிங்ல இந்த சியோட இண்டெக்ஸ் என்ன, சிங்கிறதுல இப்போ நமக்கு வந்து என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ உன்னோட இண்டெக்ஸ் என்ன 1, உன்னோட இண்டெக்ஸ் இங்க வந்து 2. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் செகண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்து உன்னோட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ 1 வந்து இந்த டில போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ டி வந்து 1 இருக்குங்களா. நம்ம அந்த ஃபார்முலா கன்வர்ஷன் பண்ணிருந்தீங்களா, ஒரு எக்ஸால இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்றது. ஸோ எக்ஸால இருந்து டெசிமல் பண்றது வந்து இங்க இருக்க இன்பில் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. நம்ம அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம்ல 16 இன்ட்டு 0 16 இன்ட்டு 1. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம்ல, அந்த மெத்தட் தான் இங்க போட்டிருக்கோம். அந்த கன்வர்ஷனை அப்படியே வந்து போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ 0th பொசிஷன் இருக்கு 0, 1ங்கிற பொசிஷன் 1, 2 அப்படிங்கிற பொசிஷன் 2, 3 அப்படிங்கிற பொசிஷன் 3 அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை எப்படி மல்டிபிள் ஆகி நம்ம மல்டிபிள் பண்ணுவோம்ல. 2 power 0 plus 2 power 1 plus 2 power அந்த மாதிரி அதில் போகும். சம்திங் 1 into 2 power 0 plus 2 into 2 power 1 plus 3 into 2 power அந்த மாதிரி போகும்ல. நம்ம பைனரியில இருந்து சம்திங் கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி இங்க வந்து ஹெக்ஸால இருந்து கன்வெர்ட் பண்றதுனால 16 into வேல்யூ பிளஸ் டி. ஸோ இந்த மாதிரி வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கிறோம்.
அந்த ஃபார்முலா வந்து சரியா ஞாபகம் இல்லை. அந்த ஃபார்முலா வந்து நீங்க பாத்துங்க, அந்த ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியல அப்படின்னா வந்து சொல்லுங்க, நான் தெளிவாகவே நான் போடுறேன். ஸோ நான் ஒட்டுமொத்தமா சொல்றதுனால இதுக்கு மட்டும் தனியா எடுத்து என்னால் டைம் எடுத்து சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் தனியா எடுத்து சொல்றேன். நீங்க பார்த்தாலே புரிஞ்சிடும். அந்த ஒரு விஷயத்தினால தான், அந்த ஒரு நம்பிக்கையினால தான் ஸோ பாத்துங்கன்னு சொல்றேன். நான் கோரியும் எடுத்து காப்பி பண்ணி போடுறேன். இது புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் தெளிவா சொல்ல நான் ரெடி. ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து இருங்க சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி வந்து இதுக்கு எல்லா நம்பரும் ஒவ்வொரு நம்பரும் செக் பண்ணி இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கா அந்த வேல்யூ எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷன் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு அந்த வேல்யூ எங்க இண்டெக்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் பொசிஷனா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எடுத்து மல்டிபிள் பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா நம்ம அதுலேயே இப்படிதான் பண்ணுவோம். 1 இன்ட்டு தெளிவாக கூட சொல்லிட்டு போயிடலாம். 1 இன்ட்டு 16 பவர் 0 இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். 16 பவர் 0 பிளஸ் 2 இன்ட்டு 16 பவர் 1 இந்த மாதிரி சம்திங் சரியா ஃபார்ம் ஞாபகம் இல்லை. 16 பவர் 1 இந்த மாதிரி நம்ம ஒட்டு மொத்தமா கூட்டிட்டு ஃபைனலா கிடைக்கிற வேல்யூ தான் அந்த டெசிமல் வேல்யூவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்க பண்றாங்க. ஒவ்வொரு வேல்யூவா எடுத்துட்டு 1 2 3 4 ஒவ்வொன்று தனித்தனியாக பிரிச்சு கண்டுபிடிச்சிட்டு அதை ஒட்டு மொத்தமா ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த வேல்யூ அப்படிங்கிறத அந்த ஒட்டுமொத்த வேல்யூ ஆட் பண்ணி திரும்ப அந்த வேல்யூ அந்த வேரியபிளுக்கு ஸ்டோர் ஆகிக்கும். கடைசியாக பிரிண்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். ஸோ இது புரியல திரும்ப சொல்லுங்க, நான் சொல்றேன் ரெடி. ஸோ புரிஞ்சிருக்க நம்பிக்கையில வந்து நான் அவ்வளவு டீப்பா சொல்லுவேன். அதே மாதிரி ஹெக்ஸால் வந்து பைனரி கன்வெர்ட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெக்ஸால் வந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெசிமலா கன்வெர்ட் பண்ண வேல்யூவை இன்டிஜர் டு பைனரி ஸ்ட்ரிங் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் ஹெக்ஸால் வந்து ஆக்டோக்கும் அது மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. ஹெக்ஸால் வந்து இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணிட்டு இன்டிஜர்ல இருந்து அதுக்கப்புறம் ஆக்டல் ஸ்ட்ரிங் அப்படின்ற அந்த இன்பில்ட் மெத்தட் வச்சு கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பைனரி டு ஹெக்ஸா கன்வெர்ட் பண்றது இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது பைனரியா? ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து பைனரி அப்படின்னா இந்த மாதிரி 2ன்னு சொல்லி கொடுத்துடணும் இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டிஜர் டு ஹெக்ஸாவா கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் பைனரி ஸ்ட்ரிங் போட்டுருவேன். இன்டிஜர் டு ஹெக்ஸ் ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணுவோம். பைனரி டு ஹெக்ஸா கன்வெர்ட் பண்றவங்க இன்டிஜர் டு ஹெக்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி பைனரி டு டெசிமலா இருந்தா அதுக்கு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். பைனரியில இருந்து இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணிட்டு இன்டிஜர்ல இருந்து டெசிமலுக்கு இல்ல பைனரியில இருந்து டெசிமல் டேரக்டாவே நம்ம இன்டிஜர் யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து டெசிமல் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதனால இங்க ஏன் 2 போட்டிருக்கோம் அப்படின்னா பைனரிங்கிறது 2, ஓகேவா? பேஸ் 2, அதனால 2ன்னு போட்டுக்கிறோம். ஒரு ஸ்ட்ரிங் கமா பேஸ் 2 போட்டுட்டு இன்டிஜர் பேர்சென்ட்னு போட்டா அது என்ன பண்ணா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பைனரி வேல்யூவா எடுத்துட்டு அந்த பைனரி வேல்யூ வந்து இன்டிஜரை டேரக்டா கன்வெர்ட் பண்ணிடும். இதுதான் வந்து இன்டிஜர் ரேப்பர் கிளாஸ். அதுக்கப்புறம் பைனரி டு ஆக்டல் அப்படின்னா பைனரியில இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தா தெரியும் பைனரி டு இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணிட்டு இன்டிஜர்ல இருந்து அதுக்கப்புறம் ஆக்டல் ஸ்ட்ரிங் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். என்ன ரன் கூட பண்ணி கேட்டேன். இதுல இருந்து எது கன்வெர்ட் பண்ணலாம்? டெசிமல் வந்து எக்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். டெசிமல் வந்து எக்ஸா எல்லாத்துக்கும் கன்வெர்ட் ஆகும். இங்க 0 கொடுத்துட்டேன். 48 லைன்ல டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணா டக்குன்னு தெரியும் நமக்கு. ஸோ அது கன்வெர்ட் பண்றேன். 8. ஸோ நான் வந்து பைனரி கன்வெர்ட் பண்றேன். ஸோ அந்த ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் எந்த ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஐயோ தப்பா கொடுத்துட்டேன். மேல கொடுத்துருக்க ஃபார்மேட் வந்து பைனரி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ திரும்ப வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 8 இது வந்து பைனரின்னு சொல்லி கொடுத்துடணும். பைனரி திரும்ப பைனரி கொடுத்துட்டேன்னா டெசிமல் கொடுக்க போல. ஸோ
வருதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து கன்வெர்ட் ஆகாது, ஏன்னா 18 ஒரு பைனரி வேல்யூ கிடையாது. திரும்ப நான் மேல ஃபர்ஸ்ட் பண்ண மிஸ்டேக் பண்ணிட்டேன். 18 கொடுத்துட்டு இது ஒரு டெசிமல் சொல்லி கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதுக்கு பைனரியா கன்வெர்ட் பண்றேன் பாருங்க, 1000 வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம எந்த ஃபார்மேட்ல வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னு கொடுக்குறேன், இது வந்து ஒரு ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ சரிங்களா. இதுல வந்து நான் டெசிமல் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெசிமல் கன்வெர்ட் பண்ணா 10, ஏன் வந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணா இந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்லயும் வந்து கன்வெர்ட் ஆகும். நீங்க உட்காந்து போட்டு நீட்டா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. எல்லா எக்ஸ்பிளேஷனும் கொடுத்துட்டேன். மெயினா அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இன்டிஜர் டு பேர்சென்ட், இன்டிஜர் டு பைனரி ஸ்ட்ரிங், இன்டிஜர் டு ஹெக்ஸ் ஸ்ட்ரிங், இன்டிஜர் டு ஆக்டோ ஸ்ட்ரிங், அவ்வளவுதான். எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா ஒண்ணு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி இன்டிஜர் இன்னொரு ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுவோம், இல்லைன்னா டேரக்டா ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த 2 ஃபார்மேட் தான். ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ரிங்கா இன்டிஜர் டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம்னா அந்த பிராக்கெட்ல கொடுக்குற வரையும் இன்டிஜரா இருக்கணும். ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் மெயின். அதே மாதிரி இன்டிஜர்ல இருந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா ஓகே ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்றோம்னா இந்த பிராக்கெட் கொடுக்குற வரையும் ஸ்ட்ரிங்கா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ்ல இருக்க எல்லா கன்வர்ஷனும் எல்லா சின்ன சின்ன மெத்தடும் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லிட்டே நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்னா தயவு செஞ்சு கேளுங்க, புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க, அப்பதான் எனக்கு வந்து தெரியும் புரிஞ்சுதா புரியுதான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அதை பத்தி நம்ம பார்ப்போம்.